ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வந்து எலெக்ஷன் ஓட் போடுற சம்மந்தமாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்று சொன்னால், இப்போ நார்மலாக வந்து சங்கு சின்னத்தை சேர்ந்தவருக்கும் அனுராவுக்கும் ஓட் போடும்போது அது கேன்சல் ஆகிடும். அதில் வந்து தெளிவாக ஓட் போடுங்கன்ட்டு ஒரு சில அறிவுரைகள் சொல்லியிருக்கிறார். அப்போ அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதோட இந்த வீடியோவில் அவர் கதைச்ச ஒரு சில விஷயங்கள் சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி அவர் கதைச்ச வீடியோவில் பார்ப்போம். நம்பர் 1 அன்றகுமார் நாயகோட புக்ஸுக்கு வந்து நம்பர் 2 வந்து போடுங்கோ. மாற்றி போடுறதுனால உங்களோட விருப்பம், அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏகேடி எனக்கு பிடிக்கும் என்னண்டா, இந்த கரப்டட் எல்லாரையுமே விட்டு எனக்கு போகணும். இப்போ அப்படி நம்ம சிஸ்டத்தை வெளியே எனக்கு போகணும். ஆனால் அது தட்டவாரில் மாறிடும். அது சத்தியமூர்த்தியாக இருக்கட்டும், பிடி சமய பத்திரனாக இருக்கட்டும், தண்டவாரில் மாறின மாதிரி நான் நினைக்கிறேன். பட் எனக்காண்டி இந்த ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. என்னென்றால், முதலாவது வாக்கு நம்பர் 1, அதாவது வந்து எங்களுடைய அரியநேந்திரன் சங்குக்கு நேர நம்பர் 1 எழுதட்டுமா. அதுக்கு கீழே என்னோட ஏகேடி அன்றகுமார் நாயக்க வந்து நம்பர் 2 எழுதட்டுமா. ரணிலுக்கு வாக்கு அக்கலடிச்சா அவங்க சாவே போகுது. அதுக்கு பிறகு ஒரு வாக்குடி நீ வாக்கு போட்டு போடா, செத்து போய் போட்டாப்படா. ரணில் வேண்டாம், சஜித் கேட்கிறீங்க. அடி அது வந்து ஒரு முட்டா ஜனாதிபதி வச்சார். அதுக்கு தெரியல. ராமநாதன் அர்ச்சனாவோட கொள்வரத்துக்கு முன்ன வந்து 13% இருந்தது, 78% போட்டான் ஜிஎஸ்எஸ் போட்ல. திருப்பி இப்போ 15% தான் இருக்கு. அதால எனக்கு என்னன்னா, அவர் நல்லா அப்பா நல்லா, ஆனால் அவர் அடிச்ச கூத்தாலே அவர் காலத்தில் நாங்களுக்கும் வெரி சாரி. நோ vote for Anil, no vote for Sajid, we vote for சங்கு. ரெண்டாவது அன்றகுமார் நாயக்க மாற்றி போடுற விரும்புகிறாக்க உங்களோட நான் வந்து ஒருத்தரையும் போஸ்ட் பண்ணிருக்கேன். இப்படிதான் என்னுடைய பாலிசி வந்து யாரையுமே போஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு போட இதுக்கு போடணும்னு சொல்லி யாரையுமே போஸ்ட் பண்ண இல்லாது. ஸோ மேபி கொஞ்சம் படித்தவன் யாராவது சொல்லலாம். அன்றகுமார் நாயக்கு ஃபர்ஸ்ட் போட், செகண்ட் போட் வந்து சங்கு கண்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அன்றகுமார் நாயக்கு தமிழுக்கு, அதாவது தமிழ் என்ற சங்குக்கு ஃபர்ஸ்ட் போட், அன்றகுமார் நாயக்கு செகண்ட் போட். லவ் யூ கைஸ். கேட்க வருவீங்க. ஓகே, சரியாக என்னென்ன வாக்களிக்கணும் என்று சொல்லியிருந்தார். எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா எடுத்த முடிவு, எத்தனை கட்சியில் ஒரு இணைந்து அவருடைய கொள்கைக்கு உடன்படாத வரியாக வந்து தற்சமயம் சங்குக்கு நாங்கள் தமிழராக இருந்து சங்குக்கு ஆதரிப்போம், அரியமனைக்கு ஆதரிப்போம் என்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தது முக்கியமான ஒன்று. அதில் வந்து என்னென்று குறிப்பாக ஓட் போடணும்ன்றதை வந்து இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதற்கு அங்கால இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த போதிலும், இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்த போதும், இவ்வளவு அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சம்பந்தமாக ஏகப்பட்ட புலவுகள், அதாவது எத்தனையோ பிரச்சனைகள், அவர் சம்பந்தமான எதிரான கொள்கைகள் கணக்க வந்து வெளியிடப்பட்ட போதிலும் அவருக்குரிய ஆதரவு வந்து இன்னும் அதே அளவு தான் இருப்பது என்பது மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நம்மள ஒரு ஓட்டு ஒன்று இப்போ எஃபியில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு நீங்கள் எவ்வளோவே சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன், இப்பொழுது புலம்பெயர் உறவுகள் ஆதரிக்கிறார்கள் இல்லை என்ற கேள்வியும் போதும் அதிகமான நபர்கள் ஆதரவு தான் தெரிவித்திருந்தார்கள். அந்த விலையை வந்து அவருக்கான ஒரு கூட்டம் ஒன்று உருவாகிருக்கு. என்றாலும் டாக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த ஒன்று வேண்டுகோள் என்றால், பொது வழிகளில் கருத்தை பார்த்து கதையுங்கள் டாக்டர் என்று சொன்னால் சொல்கிற வார்த்தையில் வந்து சிக்கி விட்டுரும். ஏன்னா பொதுவெளி என்ற வரைக்கும் நீங்கள் ஒரு அரசியல், அதுக்கு அங்கால உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது, நீங்கள் ஒரு மருத்துவர் என்றைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்து கதைக்கலாம். அதே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த ஏற்கனவே எங்கேறான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கதைக்கிறலாம் இப்போ கேட்கலாம் நல்லா இருக்குது. இந்த என்டர்டைன்மெண்ட் இருக்குது, கேட்க ஒரு ஃபன்னாக இருக்குது. இடக்கல் அடிச்சா இது கோட்டு போகிறாதுங்கிற இன்றைக்கு நாளைக்கு கொண்டு இருக்குச்சா போதும். லைக் அதை கேட்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்குமில்ல, அவர் சொல்கிற கேட்க நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்து கொள்வது உண்மையாகவே சாலச்சிறந்த ஒன்று. ஏன்டா இவற்றை பொசிஷனுக்கு இந்த மாதிரி வார்த்தையிலே விடக்கூடாது அடுத்த கட்டங்கள் வரைக்கும். அப்போ அந்த விஷயத்தில் வந்து டாக்டர் உணர்ச்சி வசப்படாமல் அதில் பார்த்து நீங்கள் தெளிவாக இருந்தால் நன்றாக இருக்கும். இதுக்கு அங்கால உங்களுடைய கருத்து, நீங்கள் வந்து தமிழ் சின்னமாக இப்போ பொது வேட்பாளர், அதாவது அரசியல் தெரிந்த எத்தனையோ நபர்களால் வந்து கூறப்பட்ட விஷயம் வந்து பொது வேட்பாளர் என்ற ஒரு கட்டமைப்பை வந்து ஓட்ஸை பிரிப்பதற்குரிய கட்டமைப்பு தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை தாண்டி எங்களுடைய மக்கள், எங்கள் புறம்பெயர் உறவுகள் அனைவரும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து தமிழற்ற ஒற்றுமையை காட்டணும் வந்தால் வந்து நீங்கள் சங்குக்கு ஓட் போடுங்கோ, கட்டாயம் போடுங்கன்ற மாதிரி இருப்பாங்க. அப்படின்ட்டு எல்லாருமே தமிழர் எல்லாம் போய் அங்கே தமிழர் எல்லாம் வந்து பிரிஞ்சு இப்போ இவருக்கு ஓட் போடுற ஒரு கட்டம், சங்குக்கு ஓட் போடுற கட்டம் என்று வரைக்கே எஞ்சி இருப்பது என்னென்னு சொன்னால், சிங்கள மக்கள் தீர்மானிக்க போகின்ற நபர் தான்
அரசியலில் ஜனாதிபதியாக வரப்போகிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏண்டா ஓட் பிரிக்கிற கட்டமன்ற தாண்டி இவங்க தமிழர் எல்லாருமே ஆதரவு செலுத்திக்க முதலாவதாக எங்கே போப்போம்னு சொன்னால் தமிழர்கிட்ட ஓட்டெல்லாம் சங்குக்கு போட்டு ரெண்டாவதாக விருப்பு ஓட்டுன்ற யாருக்கு போகுதோ அதில் அது எடுபடும். அதை தாண்டி தமிழர்கிட்ட வாக்கெல்லாம் இவருக்கு தமிழர்கிட்ட ஒற்றுமையை காட்டுறோம்ன்ற பேரில் இவருக்கு போகும்போது அங்கால மெஜாரிட்டியாக சிங்கள மக்கள் தச்சமய மாறி ஆட்சியில் வைப்பதற்கு அதிக ஆசை கொள்கிறார்களோ அவருடைய ஆசை தான் நிறைவேறும். அதுக்குள்ள தமிழாக்களோட சப்போர்ட்டை அதுக்குள்ள தெரிந்த அரசியலை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக இவருக்கு போய்க்கு அதுக்கு அங்கால சிங்கள பகுதிகள் சிங்கள மக்கள் யாரை யோசிக்கிறாங்களோ அது 100% சரியாக இருக்குமன்ற மாதிரி கருத்து. அதில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சொல்கிற இதில் அனுரோவுக்கு தான் அதிகமான வாக்குகள் இருக்குமென்று சொல்லி உங்கள் கருத்து என்னவாக இருக்கிறது? உங்களுடைய நான் இன்று முன்வைக்கும் கேள்வி ரெண்டு மனதில் படுற கேள்வியை கேட்குறேன், நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவது கேள்வி, இந்த வாக்களிப்பு இருக்கிற அதாவது பொது வாக்கெடுப்பு கோல் வருது. ஓகே, பொது வாக்கெடுப்பு இது ஓட் பிரிக்கிற ஒரு முயற்சியா? சரி, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது தமிழ் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக சங்க சின்னத்துக்கு ஓட் போடுவார்களா? மூன்றாவது, இப்போ இருக்கும் சிங்கள தேர்தல் முகத்தில் நிற்கிற ஆக்களில் சஜித்துக்கா இல்லாட்டி அனுரவுக்கா இல்லாட்டி ரணிலுக்கா நீங்கள் ஓட் போட போகிறீங்க. இதில் யாருன்ற ஆதரவு, நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க விரும்புகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.